NCERT எக்ஸசைஸ்ல பேஜ் நம்பர் 108ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து ஃபுல் கான்செப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேணா நீங்க அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ first question, at what number is idli vada set for the 10th time? So இந்த question நீங்க அட்டெண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் இட்லி வடா கேம் அப்படிங்கறது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இட்லி வடா அப்படிங்கிறது என்ன? இப்ப ரவுண்டா சர்க்கிளா நீங்க உட்காந்துட்டு இந்த கேம் எப்படி பிளே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 டேபிள்ஸ்ல உள்ள நம்பர்ஸ். ஸோ 3, 6, 9, 12. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ். தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. இந்த ரெண்டு ஃபேக்டரையும் எடுத்திருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இது ரெண்டு டேர்மையும் எடுத்து இந்த கேம் பிளே பண்றாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மீன்ஸ் 5 டேபிள்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் 12, 15, 20 லைக் திஸ். இப்ப என்ன இம்பார்ட்டன்ட் திங்னா ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு நம்பர் சொல்லிட்டு வருவாங்க. 1, 2, 3 வரும்போது என்ன சொல்லணும்னா இட்லி அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3க்கு நம்ம என்ன வேர்டிங் யூஸ் பண்ணலாம், அந்த நம்பர் சொல்றதுக்கு பதிலா இட்லிங்கிற வேர்டிங் யூஸ் பண்ணணும். அதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வடா அப்படிங்கிற நேம நம்ம சொல்லணும் இன்சைட் ஆஃப் அந்த நம்பர் சொல்றதுக்கு பதிலா. இதே சம் இப்ப சில பேர்ல என்ன வரும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யும் வரும், அட் த சேம் டைம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ம் வரும். ஓகே, சோ மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்தது ரெண்டுமே ஒரு நம்பர்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 15 எடுத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்லயும் வரும், 5 டேபிள்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா இட்லி வடா அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இதுதான் கேம். ஓகே, சோ இப்போ நீங்க 1 இங்க ஒரு பர்சன் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்க 1 சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் பர்சன் 2, ஸோ தேர்ட் பர்சன் வரும்போது இட்லி. 4, 5 வரும்போது வடா, ஏன்னா 5ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஓகேவா? தென் 6, 7, 8, 9 வரும்போது இட்லி, 10 வரும்போது வடா. இப்போ 11, 12 வரும்போது மல்டிபிள் ஆஃப் 3, தென் 13, 14, 15 வரும்போது ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ இட்லி வடா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கவுண்டிங்க போட்டு ஸோ சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். இப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 10th டைம் நீங்க பண்ணும்போது என்ன வரும், இட்லி வடான்னு வர்றது எந்த நம்பர்ல வரும் அப்படி கேட்குறாங்க. நல்லா பாருங்க, இது 1, 2, 3, 4, 5, 6th டேர்ம்ல வருது. இப்ப நமக்கு 3யோட மல்டிபிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை வருது நமக்கு, 1, 2, 3 டேர்ம்ஸ். ஸோ அதே மாதிரி 5ங்கிறது 5 டேர்ம்ஸ் வரும். பட் இட்லி வடாங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எங்க வருது, நமக்கு இந்த 15ன்ற நம்பர்ல தான் இட்லி வடான்னு வருது. அப்ப திரும்ப அகைன் இந்த சேம் பொசிஷன்ல 10th டைமும் வரும். அப்ப 10th டைம் வரும் அப்படின்னா எப்படி வரும், நமக்கு எங்கெங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு வந்து எப்படி வரும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அட் த சேம் டைம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, இது ரெண்டும் சேர்ந்ததான் இட்லி வடா. ஸோ நமக்கு 15th பொசிஷன்ல வருது அப்படின்னா திரும்ப அடுத்த ரவுண்டு போகும்போதும் இதே 15th பொசிஷன், அது என்னுடைய மல்டிபிள்ஸ். அப்ப இதோடைய மீனிங் என்ன, 15 மல்டிபிள்ஸ் தான் நமக்கு 3 டேபிள்ஸ்லயும் வரும், 5 டேபிள்ஸ்லயும் வரும் அப்படின்னா இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 15. கரெக்ட், கண்டிப்பா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. அப்ப இட்லி வடை எங்க வரும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15ல வரும். அப்ப 15னா தென் செகண்ட் ரவுண்ட் வரும்போது, செகண்ட் டைம் ரவுண்ட் வரும்போது 30 வரும், தேர்ட் டைம் ரவுண்ட் வரும்போது 14. ஸோ இந்த மாதிரி வரும். அப்ப 10th டைம் என்ன வரும், 10th டைம் எப்படி வருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10 இன்ட்டு என்ன டேபிள்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் 50. ஸோ 150. ஸோ இப்போ 10th ரவுண்ட் வரும்போது நமக்கு இட்லி வடாங்கிறது எந்த நம்பர்ல வரும் அப்படின்னா 15 இன்ட்டு 10 இட்ஸ் 150. இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 15 டேபிள்ஸ் நீங்க எழுதுறீங்க, 50, 30, 45. அப்ப கண்டிப்பா 10th வரும்போது என்ன வரும், நமக்கு 150. ஸோ இப்போ 150 இஸ் த ஆன்சர். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இஸ் இஃப் த கேம் இஸ் பிளேட் ஃபார் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to till 90. ஸோ நம்பர் 1 to 90 வரைக்கும் நான் வந்து எடுத்து பிளே பண்றேன், இது சேம் அந்த இட்லி வடை கேம் பிளே பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many times would the children say idli? எத்தனை டைம் சில்ட்ரன்ஸ் வந்து இட்லி சொல்லுவாங்க, இதுல வந்து இட்லி வடாவும் சேர்ந்தே இருக்கும். அப்ப இட்லிங்கிறது எதோடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
up to 90 வரைக்கும். So multiples of 3, 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30. உங்களுக்கு 3 tables up to எனக்கு 10 வரைக்கும் தான் தெரியும் அப்படின்னா just add up 3. previous நம்பரோட 3 add பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 6, 39, 42, 45, 48, 51, 54, 57, 60, 63, 66, 69, 72, 75, 78, 81, 84, 87, 90. So till 90 வரைக்கும் நமக்கு இதுதான் 3 உடைய மல்டிபிள்ஸ். ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இட்லி அப்படிங்கிறது how many டைம்ஸ் வருது, இட்லி வடை சேர்த்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா இப்போ 90ங்கிறது எங்க வரும், 3 into 30 கரெக்டா. அப்ப 30ங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இதை நீங்க கவுண்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. 90ங்கிறது எத்தனாவது டேர்ம்ஸ்ல வரும் அப்படின்னா ஜஸ்ட் 90ங்கிறது எப்போ வரும், 30யோட 3 மல்டிப்ளை பண்ணா 90 வரும். ஸோ அப்போ 30 டைம்ஸ்ங்கிறது ஆன்சர். ஓகே. ஸோ செகண்ட் பாருங்க, how many times would the children say vada? இப்போ vada means multiples of 5. So multiples of 5 up to 90 வரைக்கும் எழுதணும். So 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90. So இங்க 90ங்கிறது எந்த நம்பரை 5யோட மல்டிப்ளை பண்ணா 90 வரும். ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் 90 divided by 5 அப்படியும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா யூ கேன் கவுண்ட் இட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட கவுண்ட் பண்ணி நீங்க எழுதலாம். ஸோ 18 டைம்ஸ் வரும். 18 into 5, 90. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் equal to 18. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, எந்த நம்பர்ஸ்க்கு வந்து அதாவது எத்தனை டைம்ஸ் இட்லி வடா இதை மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், இட்லி வடாங்கிறது எங்கெங்க சொல்லுவோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. ஸோ இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 அப் டு 90 வரைக்கும் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 15, ஸோ 15, 30, 45, 60, 75, 90. ஓகே. ஸோ இப்போ எத்தனை டைம்ஸ் வருது உங்களுக்கு, 6 times. So number of times is equal to 6. So concept wise பாத்தீங்கன்னா ரொம்ப easy. Okay, next question. What if the game was played till 900? How would you answer changes? அதாவது இப்ப நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல up to 90 வரைக்கும் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், multiples of 3, multiples of 5, then multiples of 15 up to 90 வரைக்கும் எழுதி கவுண்ட் பண்ணி எடுத்தோம். அதுலயுமே நான் ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க லாஸ்ட் டிஜிட்டை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருதோ தட் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதே தான் இங்கேயே நான் கொண்டு போறேன். ஸோ 900 எடுக்கும் போது நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எடுத்தோம்னா ரொம்ப நிறைய நம்பர்ஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி ஷார்ட்கட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய மெயின் எய்ம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஃப் த கேம் வாஸ் played till 900? அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 1 to 900 எவ்வளோ மல்டிபிள்ஸ் வருங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் from 1 till 900 வரைக்கும். ஓகேவா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 900
எதோடைய மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க 3. ஸோ 3யோட டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் 1 3s are 3. ஸோ 3 3s are 9 0 0. ஸோ 300 நம்பர்ஸ் கிடைக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப் டு 900. இதே மாதிரி 5க்கும் 15க்கும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் multiples of 5 from 1 till 900. So இப்போ இன்னைக்கு என்ன பண்ணோம் multiples of 5ங்கிறப்ப அதே 900 5ஆல டிவைட் பண்ணணும். So டிவைட் பண்ணீங்க அப்படின்னா the answer is 1 5s are 5, 1 5s are 5, remaining 3, 4 40, 8 5s are 40, then 0. So 180 multiples of 5 வந்து நமக்கு கிடைக்கும். So same number of multiples of 15 from 1 till 900. So same 900 divided by 15. So இது நீங்க 5 tables எடுத்தாலும் சரி 15 tables எடுத்தாலும் சரி 1 15s are 15. நம்ம இங்க லாஸ்ட் சம்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ 90ங்கிறது எத்தனாவது டைம் 6th. ஸோ 6 15s are 90, remaining 0. ஸோ 60 number of multiples of 15 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அப் டு 1000 10,000 அது 1 lakh அப்படி கொடுத்தா கூட ஜஸ்ட் அந்த என்ன நம்பர் லாஸ்ட் டிஜிட் இருக்கோ அது என்ன மல்டிபிள் கண்டுபிடிக்குமோ அதால டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும். Okay. Next question. In this figure, somehow related to the idli vada game. So, இந்த ஃபிகர் வந்து நமக்கு இட்லி வடா கேம் பார்த்தோம் இல்லையா, அதோடைய சிமிலரா இல்ல அதுக்கு ரிலேட்டடா உள்ளதான் நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, தென் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 5 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காமன் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேம் வந்து அப் டு 30 வரைக்கும் பிளே பண்ற மாதிரி இங்க நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே யூஸ் பண்ணி அப் டு 60 வரைக்கும் நீங்க டயக்ராம் வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அப் டு 60 வரைக்கும் நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி, தட் இஸ் இன்டர்செக்டிங்னா ஒரு பாயிண்ட்ல 2 மீட் ஆகுது இல்லையா, தட் இஸ் இன்டர்செக்டிங். ஸோ இன்டர்செக்டிங் ஆகிற மாதிரி 2 சர்க்கிளை நீ கொஞ்சம் பெருசாவே டிரா பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம வந்து 60 வரைக்கும் போடணும். ஸோ நான் இதே டயக்ராமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்டிங் பண்ற மாதிரி ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இந்த டயக்ராம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. This diagram is multiples of 5. But in the in between gap இருக்கு, this is multiple of 3 and 5. அது ஏன் அந்த இடம் அப்படி சொல்றாங்கன்னா நத்திங் பட் ரெண்டுலயுமே நமக்கு அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, காமன் மல்டிபிள்ஸ். ஸோ அதனால காமனா ஒரு பிளேஸ்ல அந்த பொசிஷன் பண்ண, ஏன்னா ரெண்டுத்துலயுமே இருக்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கும். ஏன்னா இந்த பொசிஷன்ல சப்போஸ் ஒரு நம்பர் எழுதுறீங்கன்னா இது இந்த சர்க்கிள்லயும் இன்க்ளூடரா இருக்கும், இந்த சர்க்கிள்லயும் இன்க்ளூடரா இருக்கும். ஓகே, ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து 3ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 6 9 12, 12க்கு அப்புறம் 15 வரும். ஸோ 15 நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், இட்ஸ் அ காமன் மல்டிபிள். தென் நெக்ஸ்ட் நம்பர் 18 21 24 27 30, again multiples of 15, so 30. Then 33 36 39 42 45, again multiples of 50. So 45 means 48 51 54 57, again 60 is a multiple of 15. Then 63 66 69 72 75, again multiple of 5. பட் இங்க என்னன்னா நம்ம 60 வரைக்கும் தான் போட சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம 60 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடலாம். அப் டு 57 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நான் அப் டு 57 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் இந்த சைடு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ 5, 10, 15 இங்கே வந்துடும். 20, 25, 30 அகைன் இங்கே. 35, 40, 45 இங்கே வந்துடும். 50, 55, 60 இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த 75ங்கிறதும் ஏன்னா 60 வரைக்கும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ இந்த சம்மோட ஃபிகர் இட் அவுட் என்சிஆர்டி பேஜ் நம்பர் 108 சம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் பேஜ் நம்பர் 110, 111 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.